மினி பஸ்னால வரவேற்கிறது வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் வேணால் அதிகமாக இருக்குது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் அவங்களால நிறைய தொந்தரவுகள் இருக்குது. நினச்ச இடத்துல ஆளை நிப்பாட்டி ஏற்றுறது, பின்னாடி ஒரு டிராஃபிக் ஜாம் ஆக்குறது, பப்ளிக் இடைஞ்சலாக பண்ணுற இடைஞ்சல் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை அவங்களுக்கு. ஷேர் ஆட்டோ மினி பஸ்ஸுனால இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. கரெக்டாக ஒரு பின்னாடி ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு பாலத்தில் ஏற போவார், அந்த இடத்துல இவர் போய் வண்டியை நிப்பாட்டி இவர் தோதுக்கு ஆளை பேசஞ்சரை ஏற்றுவார். அந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் வசதி இருக்குது. பப்ளிக் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தேவைகளுக்காக வந்து பின்னாடி இருக்கிற மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கிறத நினைக்காம அவங்க நினச்ச இடத்துல ஏறணும்னு நினச்சி அவங்க நிப்பாட்டுறாங்க. அவங்களும் அதுக்கு தோதா நிப்பாட்டி ஏற்றிட்டு போகிறாங்க. அது வந்து தவறான முறை அது. சரிங்களா? அதனால் அது மினி பஸ் வர்றது நல்லது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் தடை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செயல்படுறதுக்கு வழிவகுக்கும். நல்ல விஷயந்தான். நிறைய ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 5 பஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஸோ அது டிபெண்ட்ஸ். டைம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த இன்டர்வலை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் பேசஞ்சர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஒரு பீக் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் நிறையா இருப்பாங்க. பட் பீக் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஸ்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற டைமில் அதிகமாக இருக்குது. சின்ஸ் அவங்க ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் வச்சுருக்கிறதுனால இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் விட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும்.